பற்றி பார்க்கணும். சிஎன்டிஎக்ஸை பற்றி பார்க்கணும். சிஎன்டிஎக்ஸ் வந்து பார்த்து அவ்வளோதான் நம்ம தேவைப்பட்டது டிகிரி பிள்ளைங்க வந்து இதை வந்து பயன்படுத்தி இது கரெக்டாக போகிறோம். வந்துட்டு இது வந்துட்டு யூஸ் பண்ண எந்த ரீசெட் பண்ண அந்த எதுக்காக வந்துட்டு இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு அதிகமாக கவுண்டர் டைம் செகண்ட்ஸ் இந்த வேல்யூ வந்து இது பண்ணிக்கணும். அதை நம்ம வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். இது நம்ம வந்துட்டு 65,535 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு பிக்சடைசேஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எஃப்எஃப் பண்ணுறது யூஸ் பண்ணிங்கன்னா அதை விட அதிகமாக. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் டைமில் எப்படி நம்ம டைமரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி செகண்டில் அதே ஃபங்க்ஷன் தான் இங்கே வந்துட்டு நம்ம அதிகமாக கவுண்டர் எடுத்துக்கலாம். அந்த ஒரு இதுக்காக இது ரெண்டும் டிகிரிமெண்ட் கவுண்டர். அதை வந்து பிசிஏ டைப் சிஎன்டி இது சிஎன்டிங்கிறது பைனரி டைப்பு. பைனரியில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அன்டிசைன் போட்டீங்கன்னா இது வந்து டெசிமல் இல்லையா கேஸ் போட்டீங்கன்னா அது ஹெக்ஸாடெசிமல். ஸோ இதே தான் நீங்கள் அவரில் போட்டு கவுண்டரில் போயிட்டு மானிட்டர் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே ஆன்ல இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ வந்துட்டு ரீசெட் பட்டன் ஆட் பண்ணுவீங்க. அது ஆயிடுச்சு பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே என்ன டெப்பாக காட்டுது அதே தான். நானும் ரீசெட் இதில் வந்து நாங்கள் ரீசெட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கோம். ஸோ எடுத்துக்கிச்சு நம்ம வந்து ரீசெட் பட்டன் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். திருப்பி ஆன் நம்ம கவுண்ட் வந்து ஆயிடும். வந்துட்டு மானிட்டர் இது வந்துட்டு சிஎன்டிஎக்ஸ் ரெண்டு இது பார்க்கலாம். அடுத்து வந்து ரீசெட் கவுண்டர் பார்க்கலாம். வெளியே ஒவ்வொரு கவுண்டரும் தனித்தனியாக வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு நார்மல் கவுண்டர் ஒரு ரீசெட் கவுண்ட் சொல்லி கொடுத்தா அதை அட்ரஸ் பண்ணி வச்சு நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. எல்லாமே கிட்டத்தட்ட சேம் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ எல்லாமே சொல்லிக் கொடுத்தா வந்து ரொம்ப டைம். அதுலேயும் பேசிக் மட்டும் சொல்லிக் கொடுத்தா இருக்கிற காமனாக 2 டைப் சொல்லிக் கொடுத்தா அதை வந்து எல்லாமே ஒரே நினைப்பாரு. இப்போ அதையே உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அத்தனை டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இதில் வந்து அப்படி புரியலை அப்படின்னாக்கோ கீழே இப்படியே போய் படித்து பார்த்துட்டோம். ஏன் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் எப்படி இதை ஒர்க் ஆகுது என்ன எல்லா டீட்டெயில்ஸ் ஸோ நீங்கள் இதை போய்ட்டு பார்த்து. ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வேண்டிய ரீசெட் கவுண்டர் பார்த்தேன். அந்த ரீசெட் டைமர் கவுண்டர் நார்மல் கவுண்ட் ரிவர்ஸ் ஒன்றும் இல்லை. இதை வந்துட்டு ரீசெட் டைமர் நீங்கள் ஒவ்வொரு கவுண்டராக நீங்கள் ஆஃப் போட்டு பார்த்துக்கிங்க. ஸோ அடுத்த வந்து நம்ம ரீசெட் கவுண்டர் பார்க்கணும். சிஎம்டிஆர் ஆக்ஸும் நீங்கள் பார்த்துக்கிங்க. அடுத்து நம்ம சிஎன்ஆர் பார்க்கலாம். ஸோ